யோகா ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டம். ஆசிரியர் பேதுரு தேவதாசன். முற்காலங்களிலெல்லாம் மக்களிடையே காலரா, வாந்திபேதி, நிமோனியா, தொற்று நோய்கள் என கிருமிகளால் பரவும் வியாதிகள் மிக அதிக அளவில் காணப்பட்டன. ஆனால் இந்நாட்களில் சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை சார்ந்த வியாதிகளே அதிகமாக பேசப்படுகின்றன. மருத்துவத்துறையின் அசுர வளர்ச்சி மற்றும் தகவல் தொழில்நுட்பங்களின் பெருக்கம் மருத்துவத்துக்கும் நோயாளிகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை அதிகரிக்க செய்கிறது. மருத்துவ செலவீனத்தை கூட்டுகிறது. சில வேளைகளில் செலவு செய்ய பணம் இருந்தாலும் செலவு செய்தும் புண்ணியமில்லை என மருத்துவத்துறை கைவிரிக்கும் நிலையை எட்டியிருப்பினும் தீர்வு கிடைத்துவிட்டதா என்ற எதிர்பார்ப்போடு மாற்று மருத்துவ முறைகளில் நாட்டம் செலுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மருத்துவமனைகளுக்கு வந்து செல்லும் நோயாளிகளில் 3இல் ஒருவருக்கு இருப்பது அவர்களது மனரீதியான பாதிப்புகளினால் ஏற்படும் உடல்நல கோளாறுகளே. இந்நிலையில் அவர்கள் மருந்து மாத்திரைகளை மறந்துவிட்டு மாற்று மருத்துவ முறைகளில் ஊக்குவிக்கப்படுவது ஒன்றும் புதிரல்ல. உலகில் யோகா, ஆழ்நிலை தியானம் போன்ற 20க்கும் மேற்பட்ட மாற்று மருத்துவ முறைகள் உள்ளன. ஒரு விதத்தில் ஆங்கில மருத்துவத்தின் வரையறுக்கப்பட்ட எல்லையே யோகா போன்ற மாற்று முறை மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு காரணம் எனலாம். யோகா என்பது என்ன? சமஸ்கிருத மொழியில் வந்த யோகா என்ற வார்த்தைக்கு இணைப்பு என்று பொருள். உடல் ஆசன நிலைகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலம் மனிதனை இறைவனுடன் இணைக்க முற்படுவது மனித முயற்சியோ யோகா என்று அழைக்கப்படுகிறது. யோகா என்பது அடிப்படையில் ஒரு தனிமனித ஒழுக்கம், வாழ்க்கை முறை, சுய முன்னேற்ற கருவி. உடல் மற்றும் மனநலம் பேணும் ஒரு அறிவியல் சார்ந்த அழுத்தம், அலைச்சல், வேலைப்பளு, மாசடைந்த உணவு, சுற்றுப்புற சூழல், ஊடகங்களின் தாக்கங்கள் ஆகிய போன்ற சமுதாய சவால்களை எதிர்த்து போராடுவதற்கு யோகா ஒரு நல்ல ஆயுதம் என்கின்றனர். நம்மில் பலரும் யோகா என்றாலே தசைகளின் இறுக்கத்தை குறைத்து அதற்கு வலுவினை ஊட்டும் ஒரு சாதாரணமான உடற்பயிற்சி என்று தான் நினைக்கிறோம். ஆனால் அது உடற்பயிற்சிகளுக்கெல்லாம் மோசமான தத்துவங்களை மையமாக கொண்டுள்ளது. சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 150 வருடங்களில் உருவான பதஞ்சலி யோகா சூத்திரத்தின்படி யோகாவில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என ஆக மொத்தம் 8 வகையான வழிமுறைகள் உண்டு. ஆனால் பின்னாட்களில் 15ஆம் நூற்றாண்டில் ஆசனம் குறிக்கப்பட்ட நிலையில் அமர்ந்திருக்கும் உடற்பயிற்சி, பிராணாமயம், சுவாசத்தை உள்ளே வெளியே இழுக்கும் மூச்சு பயிற்சி, 2 இடங்களில் என்ற 2 அம்சங்களை மட்டும் உள்ளடக்கிய கதா யோகா அம்சங்களை மட்டுமே உள்ளடக்கிய கதா யோகா உருவெடுத்து மற்ற மதத்தினருடன் எதிர்நோக்கும் தத்துவ தர்க்கங்களை சற்றே சாமர்த்தியமாக தவிர்த்து இன்று உலகம் முழுவதிலும் பிரபலமாகி வருகிறது. யோகாவின் தத்துவ பின்னணி. யோகா வெளிப்படையாக கிறிஸ்தவ தத்துவங்களுக்கு எதிரானது. மனிதனை கடவுளோடு இணைக்க முற்படும் முயற்சியே யோகா என்று அறிந்தோம். கடவுளை குறித்த கருத்தில் 2ற்கும் பொருத்த வேறுபாடு உள்ளது. 30 முக்கோடி தெய்வங்களை கொண்ட இந்து மத கருத்தின்படி காண்பதெல்லாம் கடவுள்தான். இறைவன் ஒரு ஆள் தத்துவத்தோடு இல்லாமல் ஒரு ஆன்மீக பொருளாக அண்ட சராசரங்களில் உள்ள எல்லாவற்றிலும் வியாபித்துள்ளார் என அது கூறுகிறது. ஆனால் கிறிஸ்தவமோ தேவன் என்பவர் மனிதன் உட்பட அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தனது வார்த்தையால் படைத்த ஆள் தத்துவமுள்ள ஒருவர் என தெளிவாய் கூறுகிறது. மனிதனை குறித்த கருத்திலும் 2ற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. காண்பதெல்லாம் கடவுள் என்பதால் உடல் ஆசன மற்றும் மூச்சு பயிற்சிகள் மூலமாக மனிதனும் இறைநிலையை அடைகிறான் என்பது யோகாவின் கருத்து. இது நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 4. சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல் அல்லவா உள்ளது. பரிசுத்த வேதாகமமோ மனிதன் தேவனால் தனது சொந்த சாயலில் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. படைப்பும் படைத்தவரும் ஒன்றாகிவிட முடியாது என கூறுகிறது. மனிதனின் அடிப்படை பிரச்சனையும் அதற்கான தீர்வும் குறித்த விஷயத்தில் மனிதன் தனது இறைநிலையை உணராமல் இருப்பது தான் அவனது அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதும் அதனை
அவன் தனது முயற்சியினால் அடைந்து விடலாம் என்பது யோகாவின் கருத்து. பரிசுத்த வேதாகமத்தின்படியோ மனிதனின் பாவ நிலைமையை நீக்கி அவனை சுத்திகரிக்கும் இது கிருபையாய் தேவனால் அருளப்படும் அன்பளிப்பு. அது மனித முயற்சியினால் சம்பாதிக்க இயலாத ஒன்று. யோகா உண்மை தெய்வத்திற்கு பதிலாக ஒருவன் தன்னையே மையப்படுத்தி கொள்ள போதிக்கிறது. அது கிறிஸ்தவன் தனது வாழ்வில் இக்கட்டான வினாக்களுக்கு தீர்வு வேதாகமத்தில் தேடுவதை தடுத்து அவன் தனது மனசாட்சியை நாடும்படி ஊக்குவிக்கிறது. அதில் என்ன தவறு? அதெல்லாம் சரி. எப்படி ஆயினும் யோகா ஒரு விதத்தில் நன்மையைத்தானே தருகிறது. பின்னர் அதில் என்ன தவறு? பின்னணியில் உள்ள தத்துவத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு வெறும் யோகாசனத்தையும் யோகாசன நிலையையும் உடற்பயிற்சியையும் மட்டுமே எடுத்துக்கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லையே என சிலர் கூறலாம். அது சரியாக இருக்க வாய்ப்பில்லை. அனைத்து வகையான யோகாவும் ஆன்மீக பயிற்சிகளே. ஒவ்வொரு யோகாசன நிலையும் இந்து தெய்வங்களை வழிபடுவதாகும். உடல் ஆசனம் மற்றும் பயிற்சிகளை அவற்றின் ஆன்மீக ஈடுபாடுகளிலிருந்து பிரித்து பார்க்க இயலாது. இதை குறித்து இந்துசம் டுடே என்ற பத்திரிகையில் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் வரை 2003 தனது கருத்தை கதா யோகாவை இந்து மதத்திலிருந்து பிரித்து வைப்பது ஒரு ஏமாற்று வேலையாகும். அநேக யோகா ஆசிரியர்கள் அதன் வேர் இந்து மதத்தில் இருப்பதையும் அதன் ஆன்மீக நோக்கத்தையும் அறியாதிருக்கிறீர்கள் என்று கூறி தனது ஆதகங்களை வெளிப்படுத்தியுள்ளது. உண்மை தெய்வத்தின் அருளால் வியாதிகள் அகலும்போது தீய சக்திகளின் வல்லமையினாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அது ஆச்சரியமல்ல. ஏனெனில் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. 2 கொரிந்தியர் அதிகாரம் 11:14. எனவே வியாதியை நீக்குவதால் ஒருவன் தெய்வமாகி விட முடியாது. நம்முடைய தேவனோ உண்மையுள்ள தேவனாக இருப்பதினால் தான் அவர் சரீர சுகத்தை மட்டுமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமான ஒரு பூரண தெய்வீக சுகத்தை அருளுகிறார். எனவே நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். 1 யோவான் அதிகாரம் 4:1. மேலும் அது எப்படி அந்த வேலையை செய்கிறது என்பது மிக முக்கியம். வேதாகமத்திற்கு முரண்பாடான மந்திர சக்தியினால் அது நடைபெறுகிறதா? அப்படியானால் அது இறுதியில் விடுதலையை அல்ல, அடிமைத்தனத்தையே கொண்டு வரும். எனவே எதையும் ஏற்றுக்கொள்ளும் முன் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கும் மனப்பக்குவம் வேண்டும். அப்போது தான் நலமானதை பிடித்து கொள்ள முடியும். யோகா ஒரு மாற்று மருத்துவ முறைகளில் எது நல்லது எது பொல்லாதது என தெளிவாக எளிதில் வகையறுக்க இயலாத நிலையில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ரோமர் அதிகாரம் 14:23. எனவே சந்தேகத்திற்கு இடமான செயல்களில் விலகியிருப்பது தான் நல்லது. கிறிஸ்தவ யோகா சமீப காலங்களில் உடல் மற்றும் மூச்சு பயிற்சியையும் வேதாகம தியானத்தை இணைத்து கிறிஸ்தவ யோகா என்று புதிதாக ஒன்று முளைத்திருக்கிறது. கிறிஸ்தவ யோகா என்பது அடிப்படையிலே ஒரு வார்த்தை முரண்பாடு. ஒருவனை கிறிஸ்து இந்து இல்லையென்றால் இந்து கிறிஸ்தவன் என்று நம்மால் வர்ணிக்க இயலுமா? ஒரே ஊற்றுகளிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? யாக்கோப்பு அதிகாரம் 3:11. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் போதிக்கிறது. மத்தேயு அதிகாரம் 7:18. எனவே யோகா என்ற மரத்தின் வேர் ஆதாரத்தை எண்ணி பார்க்க வேண்டியது மிக முக்கியம். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். இதுவே 12 சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் வரிசை. மத்தேயு அதிகாரம் 10:7-8. சரீர நலனில் காட்டும் அக்கறையை காட்டிலும் ஆன்மீக நலனே மிகவும் முக்கியம். ஏனெனில் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு அதிகாரம் 4:8. வேதம் நமது தியானமாகட்டும், ஜெபம் நமது பயிற்சி ஆகட்டும். வேதாகமத்தின்படியான தியானம் என்பது பரிசுத்த வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியங்கள் எந்த அளவிற்கு நமக்கு சம்பந்தப்பட்டவை என சிந்தனை செய்து அவற்றை நமதாக்கி கொள்ளுதலை குறிக்கிறது. தாவீதின் தியானங்கள்
சங்கீதம் 119 முழுவதும் தெளிவாய் திரும்ப திரும்ப வெளிப்படுத்துகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறபடியால் 2 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. அவை யாவும் நிச்சயமாக நமது தியானத்திற்கு உகந்தவையே. வேதத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். ஜெபத்தின் மூலம் நாம் அவரோடு உறவாடுகிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட தானியேல் தன் மேலறையில் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்பதை அறிவோம். நமது பிரச்சனை எதுவாயினும் தேவனிடம் எடுத்து கூறி உரிய தீர்வை பெற்றுக்கொள்ள ஜெபமே நமக்கு சிறந்த பயிற்சியாகும். போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாமிசம் புசியாதிருப்பேன் என்று தீர்மானித்த அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று நாமும் தெளிவு பெற்றவர்களாய் மற்ற சக விசுவாசிகளுக்கு எந்த விதத்திலும் இடரலாயிராமல் இந்த காரியத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவோம், வழி நடத்துவோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் அதிகாரம் 12 வசனம் 1. தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.